சேமியம் காட்டிய பைந்தவனார் இன்பத்திலாக்கும் வர்க்கமெல்லாம் தமிழ் வர்க்கம் அந்த வழிகாட்டியை ஒளிவிளக்கு தோன்றிய நம் தமிழ்நாடு தலைவண்ணம் கண்ட காவிய தென்னாடு கண்ணைக்கு தலைவன் அந்நிய தமிழ்நாடு என்று முழக்கமிட்டு இந்த வீரன் தமிழ்மொழிந்தான அப்படி பிறந்து வசித்தவன் மகிழ்ந்தான் அன்பை வசித்தவன் இழப்புண்டான் என்று வள்ளுவர் வார்த்தை இப்பார்வர மக்கள் பாமர மக்கள் பச்சோந்திகள் யாவரையும் அடக்கி இந்த மணிமணியாற்று படை தளபதி விஷக்குடியின பெட்டி வாயிலியம் புட்டி அதுக்குதான் அதுல ஆல் ரெடியா இருக்கறாங்க ஆலிதியா ரேடியோ வயதானே தேவடியோ அம்மா எனக்கு முன்னே வரணும் ஆமா ஏல காலதாமதா ஐயா நான் சொல்றேன் நீ ஓகாரு நான் உட்காரு அண்ணா உட்காரு சொல்ல வாயில போல்லனா உட்ருங்கயா அண்ணா சொல்லாத சொல்ல முன்னாச்சி உனே பரவாயில்லடி அம்மா இவன் துணி துவைக்கிறமே துவைக்கறான்டி அம்மா ஐயா ஏன் காலதாமன்னு கேக்குறீங்க ஆமா எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க யாருக்கு உனக்கு எனக்கு தான் டேய் ஊர் ஆடாற பையன் உனக்கு எவடா பொண்ணு கொடுக்க முடியும் என்ன அவ்வளவு டவுட்டா கேக்குறா யாருங்கற அதுங்களுக்கே முடி அடச்சா என்ன சரி அப்ப என்ன இதுவா மாத்திடுவா ஐயா அதெல்லாம் என்ன மாத்தவே முடியாது சரி போட்டு விடு என் போன் நம்பர்ல கூட நான் 9 சேர்க்கறது கிடையாது ஐயா கல்யாணம் முடிஞ்சா போச்சுங்க மறுநாள் மாமியார் வீட்டுக்கு மறு விருந்துக்கு போயிட்டு போகும்போது எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க என்ன சொன்னாங்க டே பையா மாமியார் வீட்டுல போய் இறங்கி போனா அவன் தலைமையில ஏறி முளக்க அரிப்பாங்க கொஞ்சம் தைரியமாவே தூக்கல நில்றான் அப்படியே வெறப்பா நில்றான்னு சொல்லிட்டாங்க அம்மா பேசி கேட்டு நீ எல்லா இதுல போய் பிடியே நின்னுட்ட ஐயா சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க அட டே மாமியார் வீட்டுக்கு முதல் தடவை வந்துக்கிறோம் கறி குழம்பு தான் இன்னைக்கு பூந்துன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா என்ன நடந்தது தலைவாய் இலை போட்டு இந்த கெவுரு மாவை உரல்ல இடிச்சு வைப்பாங்களாமே என்னது அது அது என்ன எனக்கு தெரியாது நீ சொல்லு சிமிலி அடடே கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தது இல்ல ஸ்வீட் அந்த சிமிலிய தனி இலையில வைக்கிறாங்க கருங்கல்லாட்டம் என்னடா இது ஒரு புது மாப்பிள்ள நானு எனக்கு கறி குழம்பு வைத்தாத களி ஏத்தாந்து வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடல நான் பூசிக்கணும் அப்படியே பூசிக்கணுங்க ஐயா நான் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா நான் பட்னியா வந்துட்டுங்க கோவத்துல ராத்திரி தூங்கணும் பாருங்க 12 மணி ஆனதும் பசி எடுத்துக்கிச்சு ஐயா கிச்சன்ல போய் தேடி பாக்குறேன் எங்க மாமியார் அதோட சாமான எல்லாம் கையில சுத்தமா வச்சுக்குது என்ன சாமான கிச்சன் சாமான எல்லா சாமானும் சுத்தமா இருக்குது சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க எதுவுமே கிடைக்கல ஆனா
மாட்டு கொட்டாய்க்கா உரல்ல இருந்து ஒரே வாசனையா வருது. வாசனை வருது. ஐயோ அந்த உரல்ல தைச்சாங்க போலுது. என்னடா இது வாசனை? அந்த உரல்ல போய் கை விட்டு நக்கி பார்த்தனே. ஐயோ என்ன டேஸ்ட். அடடே ஐயோ வேற லெவல். ஐயோ இதையா நம்ம மிஸ் பண்ணோம். பலகாரத்தை விட்டுட்டு பேருக்கு உருண்டையா தந்து கொடுத்தாங்களே அப்படியே செனாரி இருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கை விட்டு வயிற்று நக்கணுங்க. ஒரு லெவலுக்கு மேல கை உரத்துக்கு வாட்டப்படல. செட்டா தலையை உள்ள விட்டு. அட பாவி என்ன தலையை உள்ள விட்டு 2 தொய்வு வந்ததாங்க. தலை உரல்ல மாட்டிக்கிச்சுங்க. பாவி ஐயா தலை உரல்ல மாட்டிக்கிச்சு. உரலோ செம வெயிட். அது எங்க மாமியார் உரல் பழகுது. அது வேற ஐயா வெயிட்டா இருக்கு. எனக்கு தூக்க முடியலங்க. 4 கால் பாஸ் இல்லையே மாட்டு கொட்டையில நடந்து போன பாருங்க. மாட்டு கட்டி வச்சிருந்த கோட்டையில லிங்கி மாட்டிக்கின்னு அவுத்துக்கிச்சு. ஐயா வந்து போச்சு. லிங்கி வந்து போச்சு. இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அவமானம் சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் நின்னுங்க. மணி 3 ஆச்சு. கோய் கூச்சி எங்க மாமியார் சொம்பு தண்ணி எடுத்துக்கினா பால் கறக்கிறதுக்கு வருது மாட்டு கொட்டைக்கு. ஐயோ இந்த அம்மா வேற எங்க வருதுன்னு சொல்லிட்டு நான் கம்முனே இருந்தேங்க. மாமியார் வரும்போதாவது குரல் கொடுத்துக்கலாமே. ஐயோ நான் தான் வெக்கப்பட்டு குரல் கொடுக்க. எங்க மாமியாருக்கு டோரி கண்ணாக்குது. ஐயோ கண்ணு தெரியாது போலுக்குது. ராத்திரி ஆனா கண்ணு தெரியாத வியாதி வச்சுக்கின்னு ஐயா வந்தது கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாச்சு. எங்க மாமியாருக்கு தான் கண்ணு தெரியலன்னு பார்த்தா கண்ணுக்குட்டி கூட 1.5 கண்ணாக்கு. மாடு எது நாய் எதுன்னு தெரியாம வந்து முட்டிங்க எடுக்குது. எப்பா சொல்லிருக்கலாங்க. அட புது மரம் போல அசிங்கமா கூடாது. ஒண்ணுமே இல்லக்கியா ஐயா கண்குட்டி வந்து முட்டிங்கச்சு. இருந்தாலும் வழி பொத்து நின்ட்டேன். எங்க மாமியார் கண்குட்டி புடிச்சு கட்டிட்டு சொம்பல தண்ணி எடுத்து வந்து சலுக்கு. அட பாவி மார்கை மாசத்து குளிரு. சில்லுன்னு தண்ணி அடிக்க ஒண்ணுமே முடியல. இருந்தாலும் கம்முனே இருந்துங்க. ஐயா ஒரு லெவலுக்கு மேல தண்ணி அடிச்சது இறங்கி பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா நான் சொல்லவே இல்லை. எங்க மாமியார் கொஞ்ச நேரம் ஐயோ என் மாட்டுக்கு 4 காமிச்சு ஒண்ணு தாங்க 3 எவனா தூக்கி போட்டான்னு கத்துது. ஊர்ல இருக்கிற ஜனெல்லாம் கூட்டி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா நான் தான் உரல்ல மாட்டி கிடக்குறேன். எல்லாம் கை பிடிச்சி விட்டு அடி பாவி இது மாடு கிடையாது உன் மரும் புள்ள அவனுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி லிங்க எடுத்து கட்டிக்கு நின்னேன். இரு இதனால ஒரு கருத்து ஒண்ணு சொல்ல வரேன். அதாவது புது மரும பிள்ளைங்களா மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா போடுறத கம்மனு துட்டு வந்துருங்க. இல்லைன்னா புடிச்சுக்கிட்ட பால் கறந்துருவாங்க. சொல்லுங்க கூட பண்ணீங்க வா. டேய் மச்சான் வாய். என்ன பாடுது? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி விடு சொல்ல செஞ்சு சோறு. ஆமா நான் தான் வெயிட். என்ன சொன்னாங்க. சரி பாட்டு விடு. ஐயா வாங்க சொல்லு. ஓடி வந்து வரவன ஒரு 4 பேருக்கு சண்டை போட்டோ போட்டு நடக்குது. என்ன போட்டி? என்ன போட்டின்னு பார்த்தா அவருடைய திறமையை காட்ட வேண்டும். அடடே அவங்க திறமையை வெளிப்படுத்துறாங்க. ஆமா அவருடைய பலத்தை காட்ட வேண்டும். அப்படியே போட்டோ போட்டு நடக்குது. பார்த்தா 4 பேர் அறியாத பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பசங்க. அடடே காலேஜ் ஸ்டூடண்ட் பிள்ளைங்க. பார்த்தா 4 பேர் சும்மா உட்கார்ந்தல. என்ன பண்றாங்க? ஆளுக்கு ஒரு பீர் பாட்டில் வச்சிருக்காங்க. 4 பேருக்கு 4 பீரா? ஒரே ஆள் ஒரு பாக்ஸ் அடி பண்ண. ஐயப்பா விட்டா. ஆளு பாக்ஸ் அடிச்சிட்டு சரி ஆள் கொடுத்து பீர் பாட்டில் வச்சிட்டு போட்டோ பண்ண நடக்குது. எல்லாம் போட்டு பாருங்க அந்த ஒட்டி எழுந்தா பீர் பாட்டில் ஓபன் பண்ணா. நானே வந்து குடிச்சா அதனால வந்தங்க. ஒரு பெரிய ஆலமரம் மூச்சு ஒரு ஆட்ட குடுறா வேற ஒரு மணி மூச்சு ராஸ்தா அடி மேல பலூன் ஓடுறான். அட பாவி அந்த ஒரு பீர் அவ்வளவு வேலை செய்யுது. அவ்வளவு வேலை செய்யுது. ரெண்டாவது ஆள் ஏண்டா பீர் பாட்டில் ஓபன் பண்ணி அடகந்து குடிச்சா அதனால வந்தங்க. ஒரு உயரமான பனைமரம் மூச்சு ஒரு ஆட்ட குடுறா வேற ஒரு எவ்வளவு சாமர்த்தியக்காரன் பாரு. மூணாவது ஆள் ஏண்டா பீர் பாட்டில் ஓபன் பண்ணா அடகந்து
ஒரு பெரிய அரச மரம் அது செத்து போய் வேரோடு சாயுது. மூணாவது ஆள் ஒண்ணா பாருங்க ஒரு மாயிர கொடுக்கலாம் கூட்டி கொடுத்தான். ஐயோ ஆமா நாலாவது ஆள் என்ன வீடு போட்டு ஓபன் பண்ணா வடகண்டு கொடுத்தான். எவ்வளவு ஒண்ணுங்க ஒரு 1000 செம்மறியாடு கறந்து செம்மறியாடு மேயுது. தம்மோ துண்டு துண்டுதாங்க அது பாம்பு கட்ட துண்டு அடிக்குது. தம்மோ துண்டு துண்டுதாங்க அந்த துண்டை விரிச்சு போட்டான். 1000 செம்மறியாடு குடிச்சு அந்த துண்டுல போட்டான். அப்படியே மூட்டை கட்டி தூக்கி தோல் வச்சு ஓடுறாம இருக்கிறாங்க. அட பாவி. 4 பேர்ல யாரு பலசாலி உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. ஏண்டா முதல்ல ஆரம்பத்துல அடுத்த வேரோட பிடிங்கி பல்லு வலியில் போடுறான். அவன் தான் பலசாலியா இருப்பான். சத்தியமா அவன் இல்ல. இரண்டாவது ஆளு பணமரத்து வேரோட பிடிங்கி கோல்மால் தூக்கி போனான். அவன் தான் பலசாலி. சத்தியமா இல்ல. அவனும் இல்ல. மூணாவது ஆளு அந்த அரச மரம் வேரோட சாயுதே தூக்க முடிய அவன் தான் பலசாலி. அவனும் இல்ல. கடைசியா 1000 செம்மறி ஆட்டை ஒரு சின்ன துண்டுல முடி போட்டு எடுத்துக்கணும். அவனாதான் இருக்கும். சத்தியமா 4 பேருமே இல்லன்னா அப்ப யார் தான் பலசாலி? எனக்கு ஒரு மிக ஓஹோ எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். எல்லாரும் ஜட்டி போட்டு தான் பேண்ட் போடுவாங்க. நீ நேத்துக்கு பேண்ட் போட்டு ஜட்டி போட்டுங்கிறான். தளபதியோட ஓடு இது கூட தெரியல. அரசாங்க சரி பாட்டு விடு. யாரும் ஒப்படைக்கணும் சாமி. குடிமக்களை காத்து பெற்றவரை உங்கள் விளைவை போன்ற படை தளபதி விஷப்படி வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். வெளிநாடு சென்று பட்ட படிப்பு முடித்துவிட்டு என்னுடைய மகனுடைய வரவேற்பை நாளை வருகை தருகிறார். இளவரசின் வருகை இந்த நாடே விழா கோலமாக கொண்டாட வேண்டும். மாவிளை தோரணம், வண்ண விளக்குகள், குடியேற்பாடு. என்ன வேலைங்க? நாளை ஒரு நாள் நம் நாட்டில் யாருமே வீட்டில் அடுப்பே பற்ற வைக்க கூடாது. எல்லாரும் வீட்லயும் கேஸ் புடிங்கிறோம். அத்தனை பேருக்கும் அரண்மனையிலே அறுசுவை விருந்து. கவலைப்படாது. சைலன்ஸ். இந்த ஊரு ரேஷன் கடைக்கு போறேன், மூட்டை ஓடிக்கிறேன், அத்தனை நெல் அரிசி மூட்டையும் வாரியாடுறேன், மிஷின்ல விட்டு ரவி ஆக்கி எல்லாருக்கும் ரவை கிண்டி போடுறேன். ஊருக்கு இந்த மாங்காய் கொய்யாக்காய் திருடி சொல்ற புத்தி. ஐயோ என் தர்மம். சரி பாட்டு விடு. ஏற்பாடு சிறப்பா இருக்கணும்.